வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். அது காட்டும் பாதையில் நித்தமும் நடந்திடுவேன். அது என்னை மகிமையில் சேர்த்திடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 30 வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது மன்னிப்பை பெற அழைப்பு, மன்னிப்பை பெற அழைப்பு. ஆண்டவர் மனிதனை, மனுக்குலத்தை உண்டாக்கினார். மனுக்குலம் தன்னை வணங்க வேண்டும், தன்னை ஆராதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அவர் உண்டாக்கினார் என்பதை நாம் வேதாமம் முழுவதும் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த மனுக்குலம் தேவனை விட்டு விலகினபடினாலே தேசத்திலே பஞ்சம், கொள்ளை நோய்கள், வறட்சி, பயிர்கள் பலனற்று சாவியாதல், வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி நாள் உண்டான சேதம், சத்துருக்களின் முற்றுகை, வியாதிகள், வாதைகள் வந்திருக்கும் போது என்று நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். ஒருவேளை மனிதன் தேவனை விட்டு விலகுகின்ற பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை அனுமதிக்கிறார். குறிப்பாக மனிதன் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அல்லது விசுவாசிகள் ஆண்டவரை விட்டு விலகும் போது தேசங்களிலே பலவிதமான சம்பவங்கள் நடைபெறுவதை குறித்து இந்த பகுதியிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே எந்த மனுஷனானாலும், இஸ்ரவேல் ஜனத்தில் எவனானாலும் தன் வியாகுலத்தை, வாதையையும் உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை உரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் கேட்டு மன்னிப்பீராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மனிதனுடைய மீறுதல் நிமித்தம், மனிதனுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் தேசங்களிலே ஆண்டவர் அநேக சம்பவங்களை அனுமதிக்கிறார். கடந்த காலத்திலே நாம் கடந்து வந்த பொழுது ஒருவேளை கொள்ளை நோய், கொரோனா என்னும் கொள்ளை நோயை உலகம் முழுவதும் நாம் பார்த்தோம். ஆனால் கொள்ளை நோயோ, பஞ்சமோ, வியாதியோ, சத்துருக்களின் முற்றுகையோ வருகின்ற பொழுது, வாதையோ வருகின்ற பொழுது, நான் தேவாலயத்திற்கு சென்று தேவாலயத்திலே நம்மை உணர்ந்து, நாம் செய்த தவறுகளை உணர்ந்து கரங்களை முறித்து ஆண்டவருக்கு நேராக நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் கடந்த கொரோனா காலத்தில் என்ன நடைபெற்றது என்றால், அரசாங்கம் எல்லா ஆலயத்தையும் அடைத்து விடுங்கள் என்று சொன்னதை அப்படியே நாம் என்ன செய்தோம், கேட்டோம். நமக்கு எப்பவுமே அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ அல்லது எந்த நபர் என்ன ஆலோசனை கொடுக்கிறார்கள் எப்படி என்று நாம் அறியாதபடிக்கு எவன் என்ன சொன்னாலும் அதை கீழ்ப்பிடிப்பதற்கு இன்றைக்கு ஜனங்கள் அடிமைகளாக மாறிவிட்டார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இப்படி வாதை, பஞ்சம், கொள்ளை நோய், வறட்சி, பயிர்கள் பலனற்று சாவியாதல், இன்னும் வெட்டுக்கிளிகளின் சேதம், பச்சை கிளிகளின் சேதம், வியாதிகள், வாதைகள் வருகின்ற பொழுது நான் தேவாலயத்திற்குள்ளே செல்ல வேண்டும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. தேவாலயத்திற்குள்ளே சென்று நான் நம்மை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். அவர் மன்னிக்கிறதில் தயை பெருத்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பேற்பட்ட பாவியாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவர் என்பதை நாம் வேதாமத்தில் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பங்களையும் சகல வேண்டுதலையும் ஆண்டவர் கேட்கிறவர். வேதம் சொல்லுகிறது, தம்மிடத்தில் வருகிற எவனையும் புறமே தள்ளாதவர், ஏற்றுக்கொள்ளுகிறவர், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்ட சம்பவங்களினாலே கடந்து வருகின்ற பொழுது மெய்யாகவே நான் ஆலயத்திற்கு சென்று நம்முடைய தவறை உணர்ந்து
ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை பரிசுத்த வேதாமத்துக்கு விரோதமாய் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்லை. எனவேதான் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோ என்பவர்கள் தூரா சமபூமியிலே நிறுத்தப்பட்ட பொற்சிலையை வணங்க மறுத்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை காணப்பட்டது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவர் என்ற விசுவாசம், நம்பிக்கை காணப்பட்டது. கொரோனா காலத்துல ஒரு சின்ன சோதனையை நம்மால் மேற்கொள்ள முடியவில்லை. கை தட்டுங்கள் என்று சொன்னார், கை தட்டினீர்கள். இன்னும் கை கழுவுங்கள் என்று சொன்னார், கை கழுவினீர்கள். மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார், மாஸ்கை அணிந்து கொண்டீர்கள். இவைகளின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து என்னை பலப்படுத்துவார் என்ற நம்பிக்கை அநேகருக்குள்ளே அற்று போய்விட்டது. அது மாத்திரமல்ல, தேவாலயங்கள் அடைத்து போடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே தூத்துக்குடி பட்டணத்தில சொல்லுவதற்கு முன்பதாகவே ஒரு போதகர் அடைத்ததை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? வாதைகள், வியாதிகள், கொள்ளை நோய்கள், துன்பங்கள் வருகின்ற பொழுது நான் தேவாலயத்திற்குள்ளே சென்று கரங்களை விரித்து நம்மை உணர்ந்து, ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்களை மன்னித்து இந்த வாதைகளை எங்களை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் கர்த்தரிடத்திலிருந்து பரிசுத்த ஆலயத்திற்கு சென்று மன்னிப்பை பெறும்படியாக அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். ஒருவேளை நான் மன்னிக்கப்பட்ட பின்பு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படியான கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியா ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்டு இரக்கத்தை பெற்றுக் கொண்டு அவருக்காக வாழும்படியாய் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், நம்முடைய கிருபையினாலே நிரப்புவார். எந்த ஒரு துன்பம் வந்தாலும், எந்த ஒரு வியாதி வந்தாலும், எந்த ஒரு கொள்ளை நோய் வந்தாலும் தேவாலயத்திற்குள்ளே சென்று நம்முடைய நிலைமையை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களோடு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.